ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பராக ஒரு மிஷின் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் வந்து 6 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களது வந்து எப்படி வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் எனக்கு ஒரு ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. எப்படி நான் இதை வந்து ஃபேஸ் பண்ணேன், எப்படி வந்து நான் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு ப்ளவுஸையும் ஒரு ஒரு டாஸ்க்காக தான் எனக்கு இருந்துச்சு. இந்த ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட் ப்ளவுஸு. இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லோ கலர் சாரீ வித் க்ரீன், மைல்ட் க்ரீன் கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கலரில் ப்ளவுஸு. எல்லோ கலர் சாரீ கலர்லேயே வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்கேலப் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணலான்னு பார்த்தேன். கீழே அந்த ஸ்லீவ் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி. பட் குட்டி குட்டி ஸ்கேலப்பாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம் அது நம்ம அந்த ஸ்கேலப் டிசைனை ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதனால் நார்மலாகவே நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அதே அளவு தான் ஸ்டிச் பண்ணேன். நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதில் கொஞ்சம் டாஸ்கெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஒர்க்கு கொஞ்சம் கிராஸாக போட்டிருந்தாங்க. ஒரு இடத்துல ஜாஸ்தியாக, ஒரு இடத்துல கம்மியாகவும் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து டைலரிங் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம். இதில் வந்து அதே மாதிரி தான் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணேன். ப்ளவுஸ் வந்து லைனிங் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த லைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸை வந்து கன்வெர்ட் பண்ணி சூப்பராக ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபுல் ப்ளவுஸ் வியூ வந்து இப்படி தான் இருக்குது. நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஒவ்வொரு ப்ளவுஸும் வீடியோ வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு போட்டால் நிறைய லென்த்தியாக ஆகும். அதனால் நான் வந்து ஷார்ட்டாக அந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஃபினிஷ் பண்ண பின்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து நான் வந்து நார்மலாகவே ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுவும் சூப்பராக தான் இருக்குது. ஸ்கேலப் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு அந்தளவு டிஃப்ரெண்ட் எதுவும் தெரியல. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நார்மல் ரவுண்டு தான் வச்சேன், ஆனால் அழகாக வந்தது. ஃபினிஷிங்கு நீட்டாக இருக்குது. ஸ்லீவ் வந்து சூப்பராக அந்த ஒர்க்கு கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு நான் தைச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளவுஸ் வந்து சேம் வந்து எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. 6 ப்ளவுஸ்க்குள்ளே ஒரு ப்ளவுஸ் முடிச்சிட்டேன். இப்போ 2வது ப்ளவுஸு. இதுவும் ஒரு மாதிரி பேரட் க்ரீன் சாரீ. அதுக்கு வந்து இந்த மாதிரி பேரட் கலரில் வந்து ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க. பிங்க் கலர் ப்ளவுஸு. இதுவும் சூப்பராக இருக்குது. இதுவும் அது குட்டி குட்டி ஸ்கேலப் டிசைன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் நான் ரவுண்ட் நெக்கில் தான் அந்த ஸ்கேலப் டிசைனே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுவும் நீட்டாக வந்திருக்கும். கீழே வந்து ஸ்லீவுக்கு வந்து இப்படி மடித்து தைச்சிட்டோம். நம்ம ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். ஃபுல் ப்ளவுஸ் லைனிங் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம இந்த ப்ளவுஸு தைக்கிறது வந்து எப்படி அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லைனிங்கு, ஸ்லீவு எல்லாமே தனித்தனியாக இருக்கும். அதெல்லாம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அவுட்ஃபுட் எப்படி இருக்குன்னா, இதுவும் சூப்பராக வந்துச்சு. நான் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, 6 ப்ளவுஸுமே 6 விதமாக நான் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணேன். ஒன்று ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு இடத்துல துணி பத்தாமல் போச்சு. அதெல்லாம் பார்த்து தான் ஒரு நீட்டாக அது ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து 3வது ப்ளவுஸு. இது வந்து பர்பிள் கலர் ப்ளவுஸ் சாரீ. அதுக்கு வந்து க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு க்ரீன் கலர் ப்ளவுஸ்லேருந்து பர்பிள் கலர் வர்ற மாதிரி தைச்சிருக்காங்க. இது வந்து ஃபுல் பெரிய ஸ்கேலப்பு. இது வந்து நம்ம ஈஸியாக வந்து தைக்கலாம். இது எனக்கு பிடிச்சதுலேயே இந்த ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த நீட்டாக ஒர்க்கு போட்டிருந்தாங்க. ஸ்கேலப் டிசைன் வந்து கரெக்டாக இருக்குது. அவங்களோட அளவு வந்து ஒரு 6 இன்ச்சு இருந்தால் போதும். பட் வந்து இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, மேலே கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரண்ட் நெக்கில் மேலே கட் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன். எல்லாமே கொஞ்சம் ஐடியா பண்ணி அந்தந்த பார்ட்ஸ் வந்து எங்கெங்கே வரணுமோ அதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ஸ்லீவுக்கு வந்து ஸ்கேலப் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக் சைடு வர்ற ஸ்கேலப் டிசைன் வந்து நான் கம்ப்ளீட்டாக அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டேன். லைனிங் கிளாத்து எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் சுருக்கமாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் அயன் பண்ணி எடுத்துட்டு நான் அப்படியே நீட்டாக வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். பட்டி பீஸ், அப்புறம் கழுத்து பீஸ் தேவையான துணி எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். நீட்டாக தைச்சிருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. கழுத்துக்கு வந்து ஸ்கேலப் டிசைன் வச்சு தான் தைச்சிருக்கேன். பட் வந்து கைக்கு வந்து நான் ஸ்கேலப் டிசைன் வைக்கலை. ஸ்கேலப் டிசைன் வச்சாக்க கொஞ்சம் கை வந்து கொஞ்சம் ரொம்ப குட்டியாக வருது. அதனால்
ஸ்லீவ் வந்து கொஞ்சம் எந்த விதத்துலேயும் எனக்கு கம்மி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. ஸ்லீவ் மட்டும் எனக்கு அதே அளவு தான் வேணும் அப்படின்னு சொன்னதுனால ஸ்லீவில் மட்டும் நான் ஸ்கேலப் டிசைன் வைக்கல. பட் வந்து கழுத்துக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் சூப்பராக அந்த ஸ்கேலப் டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபினிஷிங் வந்து சூப்பராக கொடுத்துருக்கேன். நான் எக்ஸ்பெக்ட் அளவுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்துச்சு. பட் எனக்கு ஒன்றே ஒன்று தான், அந்த ஸ்லீவுக்கு மட்டும் ஸ்கேலப் டிசைன் வச்சுருந்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற எனக்கு ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் இருக்குது. நீங்களும் பாருங்கள், இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஸ்கேலப் டிசைன் ஸ்லீவில் வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இல்லையா? நான் சொல்கிறது கரெக்டு தானே? அதனால் துணி பத்தலைன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஸ்கேலப் டிசைன் ஸ்லீவில் வைக்கல. ரோப் வந்து துணி எதுவும் மிச்சம் இல்லை, அதனால் நான் வந்து ரெடிமேட் ரோப் வந்து வாங்கி கடையில் வாங்கி தான் பேக் சைட் ப்ளவுஸ்க்கு ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். இந்த ப்ளவுஸும் நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸு, இதுவும் இப்படி தான் இருக்குது பாருங்கள். கிராஸாக போட்டிருக்காங்க கொஞ்சம் ஒர்க்கு. இதில் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் தையல் போட்டு பிரித்து தையல் போட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் மாட்டிட்ட மாதிரியே இருக்குது. அதெல்லாம் பிரித்து விட்டு நான் நீட்டாக கட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணேன். இதுவும் இந்த ப்ளவுஸ் டிசைனும் சூப்பராக எனக்கு ஃபினிஷிங் வந்துச்சு. ஆனால் தைக்கும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன். நம்ம நார்மல் ப்ளவுஸ் வந்து தைக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படி நினைக்கிறாங்க நிறைய பேர். பட் கிடையாது. ஆரி ஒர்க் ஆகட்டும் சரி, ஃபுல் மிஷின் எம்ப்ராய்டரி ஒர்க் ஆகட்டும் சரி, கொஞ்சம் நம்ம வந்து அவங்க போட்ட ஒர்க்கில் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் தான் ஸ்டிச் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு டாஸ்க்கு. ஃபுல் ப்ளவுஸ் வியூ வந்து இப்படி தான் இருக்குது. நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவுக்கும் இந்த மாதிரி கொடி கொடியாக வர மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. பட் வந்து எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் ஒரே ஒரு வருத்தம்னா அந்த பார்டர் மேலே அந்த ஒர்க் போட்டது கொஞ்சம் அவ்வளோவா எனக்கு ஹைலைட்டாக தெரியல. ப்ளவுஸில் போட்ட ஒர்க் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்குது. இதுக்கும் ப்ளவுஸோட கிளாத் வந்து பத்தலை, அதனால் நான் வந்து ரெடிமேட் ரோப் தான் வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸோட வியூ வந்து இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ளவுஸ் இது. நெக்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து பிங்க் கலரு. இதுவும் ஃபினிஷிங் வந்து இப்படி தான் பிடிச்சிருக்கேன். சூப்பராக இருக்குது. பட் இந்த ஸ்டிச்சிங் பண்ணுற வீடியோ வந்து நான் எடுக்கலை, மறந்துட்டேன். அதனால் உங்களுக்கு காட்ட முடியல. ஃபுல் ப்ளவுஸு துணியில் இருக்கும்போது காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண பின்னாடி காட்டியிருக்கேன். இதுவும் அழகாக இருக்குது இந்த ஒர்க்கு. ஃபுல் ரெட்டு கலரில் தான் சாரீ. ப்ளவுஸ் வந்து பர்பிள் கலரில் வரும். அந்த கலர் தான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஒர்க் போட்டிருக்காங்க. பட் வந்து ஸ்லீவை விட எனக்கு வந்து கழுத்து ஒர்க்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீட்டாகவும் இருக்கும், ஹைலைட்டாகவும் இருக்குது. ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது நம்மளுக்கு அந்த ஒர்க்கு. சூப்பராக இருக்குது ஒர்க்கு. இதுக்கு நல்லா போட்டிருக்காங்க. ப்ளவுஸ் வந்து எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். பட் ஊக்கு மட்டும் வைக்கல. எல்லா ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஊக்கு வச்சு கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். இது வந்து 32 சைஸ் தான் ப்ளவுஸு. பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். பட் வந்து என்னென்னா கழுத்தும் எல்லாமே கொஞ்சம் பெருசாக வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாள் போடணும் இல்லையா ப்ளவுஸு, அதனால் கொஞ்சம் ஹைட் வைஸாக கழுத்தின் அகலம் உயரம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்னொரு ப்ளவுஸு ஃபுல்லாக. இதில் ஒரு டாஸ்க் என்னன்னாக்கா, ஸ்லீவில் வந்து அந்த ஹோல் வர்ற மாதிரி ஓவல் ஷேப்பில் ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த ஓவல் வந்து கட் பண்ணணுமா இல்லை கட் பண்ணி சாரியோட கிளாத்தை வந்து ப்ளேஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுருந்தேன். சரி, அவங்களே கேட்டதுக்கு இல்லை வேணாம், எனக்கு ஹோல் எதுவும் ஓப்பன் பண்ண வேண்டாம், எனக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் அப்படியே எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். பட் என்ன கொஞ்சம் கஸ்டமர் பேட்ச் ஒர்க் போடுறதா இருந்தால் அந்த ஓவல் ஷேப்பில் கட் ஒர்க் கொடுத்து நம்ம சாரியோட கலரை கூட ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஃபுல் ப்ளவுஸ் வியூ வந்து இப்படி தான் இருக்குது. பட்டி பீஸ் வந்து பத்தலை, அதனால கொஞ்சம் பார்டர் கிளாத்து மீந்ததிலே வச்சுட்டேன். பட் ஃப்ரண்ட்டு தானே எப்படி ஒன்று கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் தைக்கும்போது கொஞ்சம் கிளாத் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற ப்ளவுஸில் மட்டும் ஒர்க் போடணும். கொஞ்சம் கம்மியாக இருக்கிற கிளாத்தில் போட்டோன்னா நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது. மொத்தம் வந்து 6 ப்ளவுஸு. இந்த 6 ப்ளவுஸில் உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ்.